ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா நினைக்கிறேன். ஸோ துளசி ஆக்சுவலாக துளசி நம்ம ஊரில் நார்மலாக கிடைக்கிற ஒரு இலைன்னு சொல்லலாம். இந்த துளசி நம்மளாக நம்ம அது இக்னோர் பண்ணாமல் துளசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளாம் எல்லா வகையான ப்ராப்பர்ட்டிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. எல்லாமே லைக் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அப்புறமா ஸ்கின் ரேஷஸ். நம்மள அந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஷ் ஃபார்ம் ஆகிட்டோம் சில பேருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு இந்த துளசி யூஸ் ஆகுது. ஸோ எல்லா வகையான மருத்துவ குணங்கள் ரொம்ப நிறைந்த ஒரு இலைன்னு சொல்லலாம். இது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைக் கோல்டு, காஃபு அந்த மாதிரி எதாச்சுன்னா இந்த துளசி ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த இலையை பிடிச்சி அந்த ஒரு 4 ஒரு 5 இலை, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 3 இலை டெய்லி நீங்கள் சாப்பிட்டீங்களா அது நம்மளுடைய உடம்புக்கு நல்லது. அதான் இந்த சித்தர்கள்லாம் இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இலையை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாரும் அலோபதி எடுத்துக்கோங்க. ஸோ அலோபதி இல்லாமல் ஸோ ஆயுர்வேதிக் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப நல்ல வகையான ஒரு மருத்துவ குணங்கள் இருந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஃபார்மர் நியூஸ் சந்திரசேகர். நன்றி நண்பர்களே.